அனைவருக்கும் வணக்கம். சென்ற கதையின் தொடர்ச்சியினை இனி காணலாம். சின்னப்பனை சிங்காரத்தை நம்பி வந்த அன்னத்திற்கு முதல் 2 தினங்கள் ஒன்றுமே புரியவில்லை. தான் செய்தது சரியா தவறா என்று அவளால் நிர்தானிக்க முடியவில்லை. அப்படி ஒன்றும் அவள் தைரியமான பெண்ணில்லை, கோழை என்றும் கூற முடியாது. பலவாறு சிந்தித்த அன்னத்தின் குழப்பத்தை இயன்றளவு தீர்க்க முயன்றான் சிங்காரம். 1000 கவலைகளிலும் சிங்காரத்தின் முகத்தை பார்த்தால் அவளுக்கு ஒரு அமைதியும் ஆனந்தமும் உண்டாகும். சிங்காரத்தின் சிங்கார முகம் அந்த சிக்கல் சிங்காரவேலனின் முகத்தை போன்று இருந்தது. அன்னத்தை பல சிக்கல்களிலிருந்து விடுபட வைக்கும் வெற்றி முகமாக இருந்தது. சிங்காரம் அன்னத்தை வேண்டிய ஆறுதல்களையெல்லாம் சொல்லி தேற்றினான். அவளை உற்சாகம் ஊட்ட முயன்றான். அன்னம், நீ எந்த தவறும் செய்யவில்லை. மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் நடந்தா போதும். நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்றான் சிங்காரம். அடிபட்ட புலி சும்மா இருக்காது என்பதைப் போல மகாதேவன் சும்மா இருக்க மாட்டான். ஏதாவது தொந்தரவு செய்வான். சீக்கிரம் திருமணம் முடித்துவிட்டு வருவதுதான் நல்லது என்று அன்னத்தின் மனதிற்கும் தோன்றியது. அந்த துக்கத்திலும் ஒரு மகிழ்ச்சி கலந்த நாணம் அவள் முகத்தில் மின்னலிட்டது. இருவரும் திருமணத்திற்கு தயாரானார்கள். தங்கள் தேவைகளுக்குள்ளதெல்லாம் வாங்கி கொண்டு தன்னுடைய பண்ணை ஆட்களை அழைக்காமல் 2-3 நண்பர்களோடு திருமணத்தை முடித்தார்கள். சென்னையில் ஒரு பங்களாவை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு இல்லறம் என நல்லறத்தை இனிதே தொடங்கினார். சிங்காரம் சின்ன பண்ணையாக இருந்தாலும் தான் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலையும் தேடும் படலத்தை ஆரம்பித்தான். இனிமேல் சிங்காரம் கிராமத்திற்கு போகும் எண்ணத்தை கைவிட்டு விட்டான். மந்தை வெளியில் சந்தடியின்றி அன்னம் சிங்காரம் இருவரும் தங்கள் எண்ணம் போல் வாழ்ந்தனர். அப்பாவுடன் சண்டை போட்டு வந்த ஒரு பெண் கணவனுடன் இல்லறத்தை தொடங்கிவிட்டான். அப்பாவுடன் சண்டை போட்டு வந்த அந்த பையன் என்ன ஆனான் என்று பார்ப்போம். அப்பாவுடன் சண்டை போட்டதை மனதில் ஆத்திரமாக நினைத்து கொண்டு கிராமத்தை விட்டு வெளியேறிய தங்கபாலு நேராக பட்டணம் வந்து சேர்ந்தான். கையில் ஒரு பெட்டியுடன் பட்டண பிரவேசமான தங்கவேலு பல இடங்களில் வேலைக்காக அலைந்தான். பல கம்பெனிகள் ஏறி இறங்கிய நிலையிலும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. அவனுடைய நண்பர்கள் அனுதாபம் காட்டினார்கள். ஆனால் உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை. உலகம் பலவிதம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். இப்பொழுதுதான் தங்கபாலுக்கு உலகமே புரிந்தது. நோய்வாய்ப்பட்டவனுக்கு உணவு கசப்பதை போல வேலை வேலை என நோய்வாய்ப்பட்டு நொந்தவனுக்கு இந்த உலகமே கசந்தது. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. அன்பும் ஆசையும் கலந்ததுதான் இதயம். இந்த உலகின் மனித வாழ்வு என்பது ஒன்றும் மகத்தான சாதனை அல்ல. தங்கபாலு ஓடி ஆடி கலைத்து விட்டான். கையில் கொஞ்ச நஞ்சமிருந்த காசும் செலவாகிவிட்டது. ஒரே ஒரு கைப்பட்டியுடன் எங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அதில் அவனுடைய சர்டிஃபிகேட்டுகளும் ஆடைகளும் இருந்தன. அதற்காக அந்த பெட்டி அவசியமாக இருந்தது. இல்லை என்றால் அதையும் விற்றிருப்பான். அந்த பெட்டியின் உபயோகம் இன்னொன்றும் கூட, அது தலையணையாகவும் பயன்பட்டது. அங்கு ஹோட்டலில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் டப்பாக்களில்